மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளியருண். நான்வெஜ்ஜே இல்லாமல் டேஸ்டியான குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பிரியாணி மசால் ரெடி பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசி முக்கு, பிரியாணி இலை, மராட்டி முக்கு, ஜாதிபத்திரி. 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஃபைனாக ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். 4 கரண்டி எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி வறுத்து பவுட்ரு பண்ணியிருக்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா 2 மினிட்ஸ்க்கு ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 100 கிராம், இஞ்சி 50 கிராம் ரெண்டையும் சேர்த்து ஃபைனாக அரைச்சிட்டு இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ஆயிலில் சாட்டே பண்ணுங்கள். இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். 15 முந்திரி பருப்பை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 300 கிராம் பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். 400 கிராம் அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கரையிற அளவுக்கு நல்லா வதக்க போகிறோம். அகெயின் இந்த ஸ்டேஜில் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1/2 லிட்டர் தயிர் ஆட் பண்ண போகிறோம். என்னோடய ஹஸ்பண்டோட நேட்டிவ்க்கு போனால் நாங்கள் இந்த மாதிரி தான் ஒன்றா சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அந்த மொமெண்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடரோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. 3 படி அளவு அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 7 படி அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சீரக சம்பா ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தண்ணி கொதிச்சு வர இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. ரொம்ப கிண்டினோன்னா சாப்பாடு சீக்கிரம் குழஞ்சிரும். 50% அரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை ஸ்க்யூஸ் பண்ணி ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் முக்கால்வாசி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வாழை இலை போட்டு இந்த பிரியாணியை கவர் பண்ண போகிறோம். வாழையில் போட்டு கவர் பண்ணும்போது பிரியாணியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். தட்டு போட்டு மூடி வச்சு மேலே ஏதாவது வெயிட் வச்சிடணும். 15 மினிட்ஸ் அப்படியே தம்மில் விடுங்க. இப்போ பாருங்கள், சாதம் குலையாமல் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த குஸ்காவோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த குஸ்கா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.